கூட பார்க்க மாட்டீங்க, தூரம் போய் உட்காந்துட்டீங்க. உனக்கு இன்னொரு அதிசயம், ஆச்சரியம் காத்திருக்கு. சர்ப்ரைஸ் இருக்கு. வாங்க. மருமக இங்க இருக்கா, கண்ணெதிர்க்க இருக்கா. வீரவன்டா மேடம், நான் சந்தேகப்பட்டேன் மேடம். என் தப்பை நான் பொய் சொல்லக்கூடாது, உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன் நான். ஏன்னா நான் செய்கிற தப்பை சொல்லிவிடுவேன், இந்த மனசில் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் இவ தனியாக வர்றால, யாருன்னா கூட்டுன்னு போய் இந்த நாளில் வயசானவங்கன்னு பார்க்க மாட்டாங்க. காலம் கெட்டு போய்க்குது. இந்த பொண்ணு வருமோ, பிள்ளைங்களே ஆனால் அவனா எட்டு போய் சாவடிச்சிடுவானோ, அந்த பொண்ணை சாவடிச்சிடும். இன்றைக்கி 3 நாளாக ஆச்சு மேடம் நான் தூங்கி. ராவில் தூங்கத்தை பிறண்டு பார்த்தேன். எங்கள் வீட்டுக்காரன் குடிக்காரன், இன்னும் படுத்துக்கணும் பிறண்டுங்கிறேன்னு சத்தம் போடுவானே. ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வரல, தலைவலி இதுன்னு சும்மா இல்லாத தலைவலியே இருக்குதுன்னு போய் சொல்லிட்டு பார்த்தேன். பிறண்டு இவளை பார்த்தோன்னே எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாரி இது. என் பொண்ணு மாரி பார்க்குறேன். எனக்கு 2 பொண்ணு நினச்சின்னு இருக்கிறேன். நல்லா பார்த்தேன் மேடம் நான் இவளை. எங்கள் அம்மா தான் பார்த்தேன். எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் டீம் இருக்காங்க தெரியுங்களா, விடிய 3 நாள் தூங்காமல் இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சார் சொன்னார் வெளியிலே. நான் சாரு காலில் உய்ய போனேன். அம்மா வயசில் பெரியவங்களாக என் காலில் உய்யாதம்மா, ஏந்துருமான்ட்டார். இருந்தாங்க எனக்குன்னா எனக்கு மேடம், எனக்குன்னா போன உயிர் திரும்பி வந்த மாரிக்கு இன்னும் மெட்ராஸே என் கையில் இருக்கிற மாரி இது இவளை பார்த்தோன்னே. எனக்கு நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. மெட்ராஸே உங்கள் கையில் இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு இதில் பார்த்தோன்னே. எனக்கு சந்தோஷமா? எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை மேடம், அவளே சொல்லுவேன் எல்லாமே என்னை பற்றி. எங்கள் அம்மா அப்படி வளர்த்தாங்க. 3 மாதத்து குழந்தைலேருந்து எங்கள் அம்மா வளர்த்தாங்க. இவங்க இவரோட தங்கையா, அக்காவா? அக்கா. நான் தான் வீட்டுக்கு போயிடுவேன். எங்கள் அம்மாவுக்கு 2 பேர், நான் ஒன்று. இவர் அடுத்து எல்லாமே என் தம்பி கூட நான் தான் படிக்க வச்சேன். குழந்தைங்க மேலே அவங்க 2 பேருக்கு அவ்வளோ பாசமே இருக்காது. இல்லை மேடம், ஏதோ ஒரு டாக்டர் சொன்னாங்க அவளுக்கு 3 மாதத்து குழந்தைல சீதுபதி பாலவாக்கத்தில் இருந்தாங்க அவங்க குடும்பம். அங்கே யாரோ டாக்டர் சொல்லிக்கிறாங்க குழந்தை பிழைக்காது, அது வேஸ்ட்டுன்னாங்களாம். இவன் என்ன பண்ணால் இப்போ வேஸ்ட்டுன்றால பிழைக்காதுன்றால அம்மாட்ட விட்டுருவோம், அம்மா பார்த்த வரைக்கும் பார்த்துட்டு இல்லை செத்த எடுத்து பொச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. பாட்டிக்கிட்ட அம்மாவும் பார்த்தாங்க. பார்த்து வளர்த்து பீச் மண்ணில் நடக்க முடியாது இருந்தது, நடக்க வச்சு எங்கள் அம்மா எவ்வளவோ பார்த்தாங்க. அந்த கவுன்சிலரில் எம்எல்ஏட்ட போய் காசு அம்மா வசூல் பண்ணி வந்து புக்கு இதெல்லாம் பண்ண பார்த்தாங்க. வீட்டுக்காருக்கு தெரியாத அம்மாவுக்கு கொடுத்து அரிசி பருப்பு வாங்கி கொடுத்து நான் பார்த்துன்னு இருந்தேன். எல்லாமே செஞ்சேன். இந்த பொண்ணு நான் பார்த்துனேன். நான் நகை போட்டுன்னு வருவேன், கொலுசு போட்டுன்னு வருவேன். அத்தை நல்லா இது நான் போட்டு தட்டேன், போட்டுக்குமா பண்ணுவேன். மறுநாள் கேட்கறதுக்கு எனக்கு மனசு வராது. சின்ன பொண்ணு போகிறதோட நம்ம வயசானுக்கு போட்டு இன்னும் அழகு பார்க்கறது, போட்டு போய் புது கொடுத்துட்டு வந்துடுவேன். எங்கள் வீட்டுக்கார்ட்டனா எடுத்து போடும்போதே கவரிங்கில் எடுத்து போட்டுக்கிறேன்னு போடும்போதே நான் கவரிங்னு சொல்லிடுவேன். அதனால் காணனா கேட்க மாட்டார். பார்த்தேன் ஆசை பாசமாக வளர்த்த புள்ள